வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்றைக்கி நன்மங்கலம் லொக்கேஷனில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லேண்டு, ஒன்று வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இந்த ஏரியா எந்த அளவுக்கு ஃபாஷாக நீட்டாக இருக்குது அப்படின்றது. நன்மங்கலத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் லொக்கேஷன் இந்த லொக்கேஷனாக ஒன்று. நன்மங்கலத்தில் ஒரு 4-5 லொக்கேஷன் தான் ரொம்ப ஃபாஷாக இருக்கும், அதில் இந்த லொக்கேஷனாக ஒன்று. இந்த நன்மங்கலம் டு குரோம்போட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த லொக்கேஷன் வருங்க. இந்த நீங்கள் பார்த்துக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் என்னென்னா, அதாவது 3/4 கிரவுண்டு 30/60 இந்த ப்ராப்பர்ட்டியோடைய சைஸு. நார்த் பேசிங்க பார்த்த மாதிரி இந்த பிளாட் இருக்குது. அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட். இது 30 அடி ஃப்ரண்டேஜ், லென்த் வந்து 60 அடி. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,700 ரூபாய், 6,700 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள், பெரிய லெவலில் இருக்காது, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான லொக்கேஷனாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற ஏரியாவோட கம்பேர் பண்ணும்போது நன்மங்கலம் ஏரியாவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கிரவுண்ட் வாட்டர் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இது வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேண்டு தான், நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தருவாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த கீழ்கட்டில் டு மேடவாக்கம், அதாவது கிண்டியிலேருந்து மேடவாக்கம் வர மெயின் ரோடு தான் இது. இந்த ரோட்லேருந்து அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸில் வரும், அதுக்கு மேலே கன்ஃபார்ம்டாக வராது. அங்கேருந்து அந்த மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா அந்த நன்மங்கலம் பஞ்சாயத்து ஆஃபீஸை தாண்டி இந்த ஜேஜே பார்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஜேஜே பார்க்கை தாண்டி ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு தான் இந்த குரோம்பேட்டை போகிற மெயின் ரோடு. குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகும். இதான் அந்த குரோம்பேட்டை மெயின் ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்ஸாக மினி பஸ் ஃபெசிலிட்டிஸும் போகும். மேடவாக்கம் ப்ளஸ் கீழ்காட்டில் இந்த லொக்கேஷனுக்கு மினி பஸ் ஃபெசிலிட்டிஸும் ஃப்ரீக்வன்ஸாக வரும். இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். லொக்கேஷன் நல்லா அருமையான லொக்கேஷனு. அந்த மெயின் ரோட்லேருந்து ஏற்கனவே அந்த மேடவாக்கம் கீழ்காட்டில் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் வராங்க, அதுக்கு மேலே எக்ஸாக்டாக வராது. இந்த 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேருந்து, அதுதான் அந்த லொக்கேஷனுடைய வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் ஏரியா எந்த அளவுக்கு ஃபாஷாக நீட்டாக இருக்குது அப்படின்றது. அதனால் நன்மங்கலத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொக்கேஷனில் இந்த லொக்கேஷனை கண்டிப்பாக சொல்லாங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டை சூட் ஆகிற கஸ்டமருக்கு, அதாவது 6,700 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட்டு, நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு. இந்த பிளாட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பார்க்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது, அதனால் இமீடியட்டாக வாங்குற பையருக்கு மட்டும் தான் சூட் ஆகும். இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது நன்மங்கலம் பஞ்சாயத்து ஆஃபீஸுங்க. அந்த ஜேஜே பார்க் காமிச்சிங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மேடவாக்கம் கீழ்காட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த மெட்ரோ ட்ரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த ப்ராப்பர்ட்டி வரும். எனக்கு பக்கத்து ரோடு அந்த ஆட்டோக்கு நிற்குது இல்லையா, பக்கத்து ரோடு உள்ளே போனீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு கிடையாதுங்க, இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் பில்டர் கட்டி கொடுப்பாரு. இப்போதைக்கு லேண்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் நம்ம எடுத்தது, அதனால தான் கொஞ்சம் மழை வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் கொட்டாயெல்லாம் போட்டிருந்தாங்க, ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நிறைய போட்டிருந்ததுனால நம்ம லேட்டஸ்ட் வீடியோ போடல, ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ அது. பக்கத்தில் வீடுங்கள்லாம் கட்டியிருக்கு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேண்ட் இது, அதாவது 870 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 ப்ராப்பர்ட்டி 870 வரும். அதில் ஒரு லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் வீடு கட்டிட்டாரு, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% வரைக்கும் வீடு கட்டி முடிச்சிட்டாரு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி மட்டும் வேக்கண்ட் லேண்டாக வச்சிருக்காரு 870 ஸ்கொயர் ஃபீட். அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 43 சைஸில் அந்த லேண்ட் இருக்குங்க. அதில் வந்து ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டி கொடுப்பாரு. அதனுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,15 lakhs பில்டர் சொல்கிறாப்புல. அது வந்து எந்த அளவுக்கு அந்த டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இருக்குன்றது பக்கத்தில் இப்போ கட்டியிருக்காப்புல, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். இல்லை நீங்கள் 870 ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே ஃபுல்லாக ஸ்டில்ட்டி விட்டுட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நீங்கள் பில்டர்கிட்ட பேசி கூட கட்டிக்கலாங்க. பில்டர் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணாதனால நீங்கள் அந்த மாதிரி மாடலில் கூட கட்டிக்கலாம். அதனுடைய பட்ஜெட்டு மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பில்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவர் டூப்ளெக்ஸ் ஹவுஸாக நீங்கள் சொல்கிறது, அவர் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 870 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு 1,700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 1,15 lakhs சொல்கிறாப்புல. மற்றபடி நீங்கள் உங்கள் பிளானுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கலாங்க. அது அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் காமிச்சா பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், அது நன்மங்கலம் ஃபுல்லாகவே கிரவுண்ட் வாட்டர் பெட்டராக தான் இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு, அந்த மேடவாக்கம் கீழ்காட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இந்த சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் கீழ்காட்டில் அதாவது நன்மங்கலம் ஏரியாவில் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா அந்த பிளாட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். நான் காமிச்ச இந்த 2 பிளாட்லேயே உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த பிளாட் இருக்குன்றதை நீங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இல்லை இதை விட கம்மி பட்ஜெட்டில் லேண்டு பார்க்குறீங்க, இல்லை வேறு லொக்கேஷனில் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மப்பேடு, சேலையூர் மப்பேடு, நன்மங்கலம், அதே மாதிரி வேங்கை வாசல், சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆச்சுனாலும் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க.
நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.